வணக்கம் அன்பு நேயர்களே, உலகெங்கும் வாழும் எங்கள் அன்பு நேயர்களே, உங்களோடு பல விஷயங்களை பல விதத்தில் பல மாதங்களாக பேசி உங்களுடைய தொடர்பு மூலமாக நிறைய ஜாதகங்களை கணித்து நிறைய பேருக்கு கொடுத்து அதன் மூலம் நிறைய விஷயங்களை பகிர்ந்து உண்மையின் வழியில் செல்லுவதற்கு நல்ல ஒத்துழைப்பு தரீங்க. அது கடந்த பல மாதங்களாக இந்த மீனராசி நேயர்கள் மட்டும் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி இதெல்லாம் நடக்கிறது எப்படி சொல்கிறீங்கன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க கவனிச்சிட்டு வராங்க. இவங்களை பொறுத்தவரையும் மிக மிக அற்புதமான நபர்கள் இவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைகிறாங்க என்பதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, மன இருகல், மன அழுத்தம், மன சஞ்சலம், விரக்தி இவைகள் அவர்களை சூழ்ந்து கொள்ளுது. எல்லாம் இருக்கும், செயல்படாது. எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கோம், முடியாது, அதை முடிச்சு வைக்க முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல லாக் ஆகிடும். அதற்கு இவர்களே காரணமாக இருப்பாங்க. அப்போ இவர்களா காரணமாக இருக்கிறதுனால கேந்திராதிபதி தோஷம்னு சொல்லுவாங்க. இவர்கள் வேணும்னா படிப்பில் இறங்கிடுங்க, அந்த தோஷத்தை அது சரி பண்ணும். நாளுக்குடைய இடத்துல போய் அந்த குரு பகவான் இருப்பதனால ஆராய்ச்சி, உங்களை நீங்களே புரிந்து கொள்ளுதல், யாராவது ஒரு குருமார்களை தனக்கென வைத்து கொள்ளுங்கள். அதில் ஒரு சீக்ரெட் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த புதன் பகவான் யாருன்னா அறிவு கூடையவன். அந்த அறிவு கூடையவனுடைய இடத்துல தான் சந்திரனே உட்காரும். அப்படி அறிவு கூடையவனுடைய இடத்துல சந்திரன் உட்காரும்போது அந்த நாளைக்கு 7 கூடைய புதனுடைய சாரத்திலிருந்து கேந்திராதிபதி தோஷம் பெற்றாலும் கூட அந்த 5 கூடைய, அந்த ராசிக்கு 5 கூடைய சந்திரன் 4 கூடையவனோட உட்காந்து விரயத்தையும் பண்ணும். அதுக்கு 3ஆம் இடத்தில், அந்த சந்திரன் வீட்டிற்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனாக சேர்ந்து உற்சாகத்தையும் கொடுக்கும். நல்ல பயணம் தீய பயணம் கலந்து செய்வதனால் நாடி நரம்புகளில் பிரச்சனை இருக்கும். மதிமயங்கிற நிலையில் இருக்கும். அதுக்கு பேர் மதிமயக்கின்னு சொல்லுவாங்க. சந்திரனும் புதனும் சேர்ந்தாவே இவங்களை பொறுத்தவரையும் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க, போட மாட்டாங்க. புத்தம் புதுசாக அப்படியே இருக்கும். சில ஆடைகளை வாங்கினதே மறந்துடுவாங்க. ஆர்டர் போட்டு ஆடைகளை இறக்குமதி பண்ணுறவாங்க, வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தது எங்கே வச்சுன்னு தெரியாது, தடுமாறுவாங்க. இவங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் ஒரு ஆடம்பரத்தை நோக்கி செல்வது போல தான் இருக்கும். ஏனென்றால் அங்கு குரு சனி புதன் என்ற 3 பேர்களும் நல்ல தன்மை வாய்ந்தவர்களாக தான் அங்கே இருக்காங்க. இது அவர்கள் பிறந்த ராசி, அவர்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அதன் மூலமாக எடுக்கக்கூடிய கணக்கை பொருத்தி இது தெளிவாக நீங்கள் உணரலாம், அனுபவிக்கலாம். உங்களை பொறுத்தவரையும் உங்கள் உடல் நல்ல அழகாக இருக்கணும், நல்ல திடகாத்திரமாக இருக்கணும், நாடி நரம்பெல்லாம் மிக நுட்பமாக இருக்கும், உடல் நல்ல புஷ்டியாக இருக்கும். உங்களுடைய உணர்வு பூர்வமான சில விஷயங்கள்லாம் உங்களை என்ன பண்ணுன்னா ஒரு நெறிமுறைக்குள்ளே எடுத்துகிட்டு வரும். அதுக்கெல்லாம் முன்னாடி எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணிச்சோ இயற்கை, அதை எதிர்த்து இப்பொழுது நீங்கள் ஒரு பிரச்சனை பண்ண போகிறீங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைனா, நான் இதை சாதித்தே தீருவேன், இதை நான் சாதிப்பேன், எனக்கு என்ன நடந்தாலும் சரி ஒரு சில காலங்கள் நான் இப்படி தான் இருப்பேன்னு உங்களை நீங்களே வகுத்துக்கிட்டு அதற்குள்ளே நீங்கள் ஒரு தெளிவடைஞ்சு போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் உங்களுடைய நோக்கமானது சிறப்பாக போகும்போது உங்களுக்கு அற்புதமான சம்பவங்கள் நடக்கும். மீனராசி நேயர்கள் பொறுத்தவரை ஆவணி மாதத்தில் அவர்களுக்கு தான் எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இருக்குன்னு திருவள்ளுவர் சொல்வது போல தான் இவர்கள் துணிஞ்சு போவாங்க. நாளைக்கு நடக்கிறத பார்த்துக்கலாம். ஏன்னு கேட்டால் இது மாதிரி பயந்து தான் கடந்த காலங்கள்லாம் அப்படி தான் போச்சு. ஒரு சிலருக்கு பிறவியில் செஞ்ச கர்ம வினைக்கு ஏற்ப அது மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க, மாட்ட வச்சுது.
ஒரு சிலருக்கு இனிமேலாவது நம்ம நிகழ்கால கர்மாவின் பிரகாரம் நடந்து பார்ப்போம், வாழ்ந்து பார்ப்போம், வாழ்ந்துடலாம் என்ற லட்சிய பாதையை நோக்கி போவீங்க. அதுக்கு தான் உங்களுடைய முயற்சி. எதிர்கால கர்மா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்களுடைய வாக்கும், உங்களுடைய திறமையும், உங்களுடைய முயற்சியும், உங்களுடைய பயிற்சியுமே உங்களுக்கு மிக மிக அற்புதமான பலனை தரப்போகிறது. நம்புங்கள், சிறப்பாக இருப்பீர்கள். மீனராசி நேயர்கள் ஆவணி மாதத்தை பொறுத்தவரையும் மிக சிறப்பாக இருப்பதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஏனென்றால் சில கிரகங்கள் அப்படி தான். ஆனால் அதில் மீனராசி நேயர்கிட்ட இப்போது ஒரு சில பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? அந்த சனி பகவானை செவ்வாய் பார்ப்பதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரையும் சில நேரங்களில் நீங்கள் பிளாக் ஆகிடும். உங்களோட காரியங்கள் செய்யும்போது நின்றுடும். நீங்கள் ஒரு காரியத்தை நினச்சிருப்பீங்க, அது நிற்க போய் வேறொரு காரியம் செஞ்சு அது இன்னொரு பக்கமாக எடுத்துகிட்டு போகும். இப்படி எதிரும் புதிருமான காரியங்கள் செய்வதற்கான சனி செவ்வாயுடைய செயல்பாடு உங்களுக்கு கொண்டு வரும். அந்த இடத்துல கோபம் மாத்திரம் பற்றாதீங்க. கோபமே உங்களுக்கு கூடாது. இந்த நேரத்துக்கு உங்களுக்கு கோபம் கூடாது. மீனராசியை பொறுத்த வரையும் இருக்கணும். எப்பொழுதும் கேந்திராதிபதி தோஷம் பெறுகின்ற ஒவ்வொரு கிரகங்களும் டக்குன்னு கோபத்தை உண்டு பண்ணி விட்டுரும். அதோட நல்ல கிரகங்கள் வாக்குஸ்தானத்துக்குரிய செவ்வாய் 7லேருந்து உங்களை பார்த்து அந்த வாக்கியம் பார்க்கறதுனால படிப்பு தாங்க சிறந்தது உங்களோட வளர்ச்சி. சில பேருக்கு படிப்பு சம்பந்தமான பொருளாதாரம் ஈட்டுவதற்கான பெருமுயற்சியெல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை தரும். நல்ல வயதானவர்களுடைய ஒரு துணையும், விநாயக பெருமானுடைய துணையும் உங்களை வழி நடத்தும். சிறப்பானது. சில விஷயங்கள்லாம் யதார்த்தமாகவே நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த யதார்த்த வாழ்க்கை என்பது காலப்போக்கில் சரியாக இருக்க மாட்டேது. அதனால தான் கடந்த காலங்களில் நிறைய இடங்களில் நீங்கள் ரொம்ப தவிச்சு போயிட்டீங்க. ரொம்ப தவிப்புக்கு ஆளாகி அது என்ன செய்கிறது சரிதானான்னு புரியாத அளவுக்கு நீங்கள் மாட்டிக்குவீங்க. இருந்தாலும் உங்களுடைய முன்ஜென்ம கர்ம வினையின் பயனால் ஒரு சிலருக்கு உயர்ந்த நிலையை அடைவதற்கான வழிகள் கிடைத்தது. சிலருக்கு ரொம்ப அறிவுபூர்வமான விஷயத்தில் நுட்பமான விஷயத்தை உணர்ந்து அதர் சம்பந்தமான நிறைய விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க, உணர்ந்துட்டீங்க. பெரும்பாலும் தாயும் பெண்ணும் சேர்ந்து எந்த காரியங்கள் செய்தாலும் உங்களுக்கு அன்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு. அதே சனிசாரமாக இருந்து அந்த சனி எதிரும் புதிருமாக இருந்தால் தாயும் பொண்ணு சண்டை போட்டுக்குவாங்கன்னு அர்த்தம். அதே தாயும் பிள்ளையுமாக இருக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு போவாங்க, வெளிநாடு போவாங்க. அது மாதிரி சூழ்நிலை வரும். ஒரு சில பிள்ளைங்க வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டை நோக்கி வரும். இப்படி வெளிநாடு தொடர்போடு கூடிய இந்த மீனராசி நேயர்கள் ஒரு விதமான சிறப்பம்சத்தையும், உள்நாட்டிலே இருந்து தன்னுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய மீனராசி நேயர்கள் ஒரு விதமான உணர்வுபூர்வமான வளர்ச்சி பூர்வமான காரியத்திற்காக தன்னை வளர்த்து கொள்கின்ற முறையிலும் செல்வீர்கள் என்பது இந்த ஆவணி மாதத்தின் பலனாக இருக்கிறது. இதை நிறைய பேர் என்னன்னாக்க 2 திட்டம் போட்டிருப்பாங்க. அதில் ஒரு திட்டம் தான் நிறைவேறும், மீதி 2 திட்டம் நிறைவேறாது. ஏனென்றால் கால நிலைக்கு ஏற்ப அது மாறுபட்டுடும். இதை தான் நம்ம ரொம்ப நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும். இந்த உணர்வுபூர்வமாக புரிதலை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அனைத்தும் சிறப்பை அம்சத்தை தான் தரும். உங்களோட வாழ்க்கை மிக மிக அற்புதமாகவும் மிக தெளிவாகவும் செல்வதற்கு நீங்கள் உங்களுடைய ஜாதக பலனை பார்த்தே தீருங்கள். 6 மாதத்திற்கு ஒரு முறை ஜோதிடரை அணுகுகின்ற சிலர் சிறப்பு அம்சத்தை அடைகிறார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை ஜோதிடரை அணுகின்ற ஒரு சிலர் அவர்களுடைய குடும்ப விருத்தியோடு வளர்ச்சி அடைகிறார்கள். ஒரு சில நேரங்களில் சில பரிகாரங்களை செய்து பல பிரச்சனைகள் உள்ளே வராத தன்னை பாதுகாத்தவர்கள் பல ஆண்டுகள் சிறப்பம்சத்தை அடைகிறார்கள். எந்த ஒரு நிலையிலும் குருமார்களுக்கும் தாய் தந்தையருக்கும் கொடுக்கின்ற காசானது பல மடங்காக உங்களுக்கு வரும் என்பதை மட்டும் நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். காரணம் என்றால் இதெல்லாம் விதைக்கிற விதையை பொறுத்தது, விதை மாறி உள்ளது. ஆகையினால் யாரிடமும் மனம் நோகிற அளவுக்கு நடந்து கொள்ளாதீர்கள்.
அந்த சூழ்நிலையில் சனி பகவான் தற்சமயம் வக்ர நிலையிலிருந்து உங்களை ஆழ்ந்த சிந்தனையில் வைப்பார். நல்ல தூக்கம் வரும். தூக்கம் வந்து சில பேர் தூங்கிக்கிட்டே கிடப்பாங்க, சில பேர் தூக்கமே வராது. தூங்குறேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, தூக்கம் வராது. ஆனால் யாராக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே உங்களுடைய காலத்தை வீணாக்காதீர்கள். அந்த வீணாகுவதற்கான 6ஆம் இடத்தில் இருக்க சூரிய பகவானும் ராகுவோட தொடரும் உங்களுக்கு விரயம் பண்ணி உங்கள் காலத்தை வீணாக்கி விடுறோம். ஆகையினால் இந்த மாதம் நீங்கள் நல்ல எண்ணத்தோடு செயல்படுங்கள், உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அரச இலையை எடுத்து அரச இலை மூலமாக உங்களுடைய நீங்கள் படுக்கிற இடத்துலையே 4 அரச இலையை வைங்களேன். அப்போ அந்த ஆக்சிஜன் தரக்கூடிய அந்த அரச இலையானது நீங்கள் படுத்திருக்க தலகணையிலேயோ எதுலேயோ ஒரு துணியில் சுருட்டி கொண்டாந்து வச்சு அதுக்கிட்ட நீங்கள் படுத்து தூங்கி பாருங்கள். அரச மரத்தடியில் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய மனோபாவமானது ஓரளவு பக்குவம் அடைகிற மாதிரி இருக்கும். நீங்கள் சில குருமார்களை நாடி அவர்கள் மூலமாக சில விஷயங்களை உணர்ந்தால் உங்களுடைய சக்தியும் உங்களுடைய புத்தியும் மிக மிக சிறப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து வாழ்வதற்கான தக்க காலமாக இந்த ஆவணி மாதம் இருக்குது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். சில இடங்களில் தண்ணீரால் பாதிப்பும், சில இடங்களில் மழை தொல்லையால் நம்மளோட காரியங்கள் கெட்டு போகிறதும் உண்டு. சில இடங்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தடைப்பட்டதெல்லாம் கடகடன்னு நடக்கும். அந்த நேரத்துக்கு நம்ம ஓடி போய் அதை சமாளிக்கவோ அதை சீர்திருத்தவோ அதை பக்குவப்படுத்தவோ முடியாத தவிப்பீங்க. ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சில பேரை நிறைய முன்னேற்றத்துக்கான வழிமுறைகள்லாம் கிடைக்கும், எதை நம்ம பின்பற்றுறதுன்னு தெரியாது தவிப்பாங்க. இப்படி மனிதர்கள் தன்னுடைய கிரக நிலைக்கு ஏற்ப அவங்க பிறந்த தன்மைக்கு ஏற்ப அதே மீன ராசியானது அதே இடத்த மிக வலுக்கட்டாயமாக உங்களுக்கு நிறைய விஷயங்களை தரும். 6ஆம் இடத்தில் இருக்க சூரியன் கடன் வாங்கக்கூடும், உடம்பில் பலம் பலகீனத்தை கொடுக்கும். பிறருடைய உழைப்பின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது பணம் காசு வர்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும். சில பேர்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்து கேட்க வேண்டியிருக்கும், சில பேர் எதிர்பாராத விதமாகவே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதெல்லாம் மீன ராசிகளுக்கு இப்பொழுது வரும். எப்படி வந்தாலும் பழைய மனநிலையிலிருந்து இப்பொழுது சற்று மாறுதல் அடைவீர்கள். அந்த மாறுதல் அடைந்து இந்த வக்ர நிலையில் இருக்கிற அவங்க பிறக்கும்போது வக்ர நிலையில் பிறந்தவர்கள் இந்த மாறுதல் அடைவாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணணும், இதை நிரந்தரமாக தக்க வச்சு கொள்கிறதுக்கு என்ன பண்ணணும், சில அச்சரங்கள் இருக்குது. அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட அச்சரங்கள். அந்த அச்சரங்கள் இந்த கிரகம் இந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் செல்லும்போது இரண்டும் சேர்ந்து என்ன சொன்னால் அது பரிகாரமாக மாறும். இப்படி பிறக்கும்போது எங்கே இருந்தது, இன்றைக்கி எங்கே இருக்குது, இது ரெண்டையும் எடுத்து எந்த திசையை நோக்கி இவங்க செயல்படணும், எப்படி இருக்கணும், தன்னைத்தான் ஒழுங்குபடுத்தினாலே போதும். தனக்கு ஏற்ற நல்ல பலனை தான் அடைய முடியும். பிற இடங்களுக்கு போய் தான் நீங்கள் பலனை அடையணும்னு நினைக்க வேண்டியதில்லை. இந்த காற்று ராசியில் இருக்கிறவங்க மட்டும் வெளியில் போயிட்டு அலைஞ்சு தெரிஞ்சு அவங்க வழிபடுவது அவங்களுக்கு சிறப்பை தரும். இதே நீர் ராசியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற இடத்துலேருந்தே செய்யணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களால முடியாது. ஏன்னு கேட்டால் அவங்க கர்மா அவங்கள வழி நடத்தாது, சூழ்நிலை அவங்களுக்கு போக விடாது. இவங்க மாட்டியிருப்பாங்க ஒரு விஷயத்தில், அந்த சூழ்நிலையால் அந்த முறையான இடத்துல முறையானபடி செய்ய முடியாத அவதிக்கு ஆளாவாங்க. அதே ஒரு சிலர் யாகங்கள் வளர்க்குறதும் யாகங்களோட கலந்து போகிறதும் அதன் மூலமாக சக்தியை பெறுவதும் நடக்கும். மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் யாகத்திலெல்லாம் கலந்துருக்கணும், கலக்க வைக்கும். எங்கேயாவது ஒரு அக்னி, அந்த அக்னி பாதைக்கு முன் உங்களை நிறுத்தி வைக்கும். ஏனென்றால் நீர் ராசியாக இருந்த போதிலும் இப்போ இருக்கின்ற அந்த சூரியன் அக்னியோட ஸ்தானத்தில் இருக்கிறார். சனியும் அந்த செவ்வாவும் அக்னி ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது மேசசிம்ம தனுசு என்ற அக்னி ஸ்தானமானது உங்களுக்கு இப்பொழுது உடலை பக்குவப்படுத்துது. ஒரு சில சூட்சமமான ரகசியங்களை நீங்கள் குருமார்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் பயணிச்சிங்கன்னா கண்டிப்பாக 18 வயசுலேருந்து 30 வயசுக்கு 35 வயதிற்குள்ளவர்கள் படுகின்ற பாடு
வெளியில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இப்பொழுது 12 ராசி மண்டலமும் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. 1995 முதல் பிறந்தவர்கள் மிகவும் பல கஷ்டங்களை சொல்ல முடியாத அவதிக்கு ஆளாவதை உணர்ந்து இந்த மாத பலன் உங்களை நீங்களே செவ்வன எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். அன்பான நியூ ஜென்ரேஷன் அன்பு நேயர்களே, உங்களுடைய ஒவ்வொரு பதிவுகளும் எங்களை மிகவும் நல்ல நல்ல இடத்துல யோசிக்கிற சூழ்நிலையில் பல புத்தகங்களை நாங்கள் அனுபவ ரீதியாக வைத்திருக்கின்ற அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். பல முன்னோர்கள் தன்னோட வழிக்காக வகுத்து வச்சிருந்த நுட்பமான பாடல்கள், அனுபவங்கள், அவர்களுடைய சித்தர் பெருமக்கள் வழிகாட்டிய நெறிமுறையில் வாழ்ந்த அனுபவங்கள்லாம் ஒன்று சேர்த்து உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய வழிகாட்டுதலுக்காக என்னை மிகவும் ஆழ்ந்த நிலையில் இரவு பகல் யோசித்து உங்களுடைய ஒவ்வொரு ஜாதகத்தையும் நான் புரட்டி பார்க்கும்போது, கணித்து பார்க்கும்போது நடக்கின்ற சம்பவங்களை உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் உங்களுடைய முன்னோர்கள் ரீதியாகவும் உங்களை சார்ந்தோர்கள் ரீதியாகவும் குலதெய்வத்தின் மூலமாகவும் சிறப்பாக எடுத்து சொல்வதை நீங்கள் பெருமையோடு என்னோட பகிர்ந்து கொள்கிறீங்க. அதுவும் இந்த குலதெய்வத்தை கண்டுபிடித்து தருகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை எனக்கு தந்தமைக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுடைய மூதாதையர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். அதை கேட்டு தெளிவாக அதை வழி நடத்துகிற உங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். நீங்கள் மீண்டும் மீண்டும் பல நன்மைகளையும் உண்மைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நியூ ஜென்ரேஷனின் வழிகாட்டுதலின் பேரில் சித்தயோகி பேரம்பலவானின் அன்பு கலர்ந்த வாழ்த்துக்களும் இப்பிரபஞ்சத்தின் ஆசிகளும் நிறைந்திருக்கட்டும்.